ஹை விவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கையின் அடிப்படையில் எந்த செக்மெண்டோடைய கார் அதிகமான எண்ணிக்கையில் வித்துட்டு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்டோடைய கார் தான். ஸோ இந்த பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல நிறைய கார்கள் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ எடுத்துக்கூடிய கார் டாட்டாவுடைய டியாகோ. ஸோ இந்த டாடா டியாகோ செலக்ட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான 2 காரணங்கள் இருக்கு. இதில் ஒன்று 100% இது ஒரு இந்தியன் மேட் கார். இரண்டாவது, இந்த காருக்கு வந்து குளோபல் என்கேப்ல 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த டாடா டியாகோனுடைய ரிவ்யூ பார்க்கலாம். இந்த டாடா டியாகோ பொறுத்த வரைக்கும் நமக்கு பெட்ரோலில் மட்டும் தான் கொடுக்குறாங்க, டீசலில் கிடையாது. இந்த டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் இதில் பெட்ரோல் மேனுவலும் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு ஏஎம்டி டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜிங்கிறது சிவிடியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கீழே இருந்தாலும் பட் இந்த செக்மெண்ட்களுடைய காருக்கு இது ஓகே நம்மளால சொல்லிக்க முடியும். இந்த டாடா டியாகோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் மேனுவல் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 4,60,000 ஆரம்பிச்சு 6,10,000 ரூபாய் வரைக்கும் இதனுடைய பிரைஸ் இருக்கு. அது நீங்கள் பெட்ரோலுடைய ஏஎம்டி டெக்னாலஜி அது ஆட்டோமேட்டிக் கார் எடுக்கிறீங்கன்னா 6,20,000 ஆரம்பிச்சு 6,60,000 வரைக்கும் இதனுடைய பிரைஸ் இருக்கு. இந்த வெஹிக்கிளுடைய டைமென்ஷன், அதாவது நீளம் வீதி எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த டாடா டியாகோட லென்த்ங்கிறது 3765 மில்லிமீட்டர், விட்த் 1677 மில்லிமீட்டர், ஹைட் 1535 மில்லிமீட்டர். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய மற்ற எல்லா பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டுக்கும் ஈக்குவலான ஒரு டைமென்ஷன் கொடுத்துருக்கூடிய ஒரு கார் தான் இந்த டியாகோ. இதோட இன்டீரியர் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ரோ பக்காவான ஒரு ஸ்பேசிங் கொடுத்துருக்கூடிய ஒரு வெஹிக்கிளா இருக்கு. இதனுடைய ஷோல்டர் ஸ்பேஸா இருக்கட்டும், இல்லை நீ ரூமா இருக்கட்டும், இல்லை ஹெட் ரூமா இருக்கட்டும், ஷோல்டருடைய சப்போர்ட்டா இருக்கட்டும், எல்லாமே பெர்ஃபெக்டா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்பேசிங் இருக்கக்கூடிய ஒரு கார். ஸோ நீங்கள் ஒரு லாங் ஜேர்னிக்கு போறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளுடைய ஃப்ரண்ட் சீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்ஃபெக்டான டிரைவிங் எந்தூசியாசமும் பெர்ஃபெக்டான கம்ஃபர்ட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக தான் இது இருக்கும். அதே நேரத்தில் செகண்ட் ரோங்கிறது அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஸ்பேசிங் கிடையாது. இருந்தாலும் இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய காருக்கு எவ்வளவு தேவையோ அதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த டாடா டியாகோனுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 170 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்திருக்காங்க. இது கண்டிப்பா ஒரு டீசன்ட் ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ். இந்த வெஹிக்கிளுடைய வீல் பேஸ்ங்கிறது 2400 மில்லிமீட்டர். இது டாடா டியாகோனுடைய கர்பு வெயிட், அதாவது இந்த வண்டியினுடைய மொத்த கனம் என்ன அவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 982 கிலோகிராம்ல இருந்து 991 கிலோகிராம் கொடுத்திருக்காங்க. ஸோ இதே செக்மெண்ட்ல காம்படிஷன்ல இருக்கக்கூடிய மற்ற கார்களை கம்பேர் பண்ணும்போது இந்த டாடா டியாகோனுடைய வெயிட்ங்கிறது கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெயிட்டா இருக்கு. இந்த டாடா டியாகோனுடைய பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் 242 லிட்டர் கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல பூட் ஸ்பேஸ். இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய காருக்கு இது ஒரு ஈடு இணையற்ற ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து இந்த வெஹிக்கிள் கொடுத்திருக்காங்க. டாடா டியாகோனுடைய ஃபியூல் டேங்க் கெபாசிட்டிங்கிறது 35 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அடுத்து மிக முக்கியமா இந்த வெஹிக்கிளுடைய இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ரிவர்ட்ரான் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. அது டாடாவுடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெட்ரோல் இன்ஜின் நம்மளால சொல்லிக்க முடியும். இந்த வெஹிக்கிள் கொடுக்கக்கூடிய பவர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 84.48 பிஹெச்பி பவர், அது 6000 ஆர்பிஎம்ல கிடைக்குது. டார்க்கை பொறுத்த வரைக்கும் 113 நியூட்டன் மீட்டர் டார்க் 3300 ஆர்பிஎம்ல கொடுக்குறாங்க. இந்த வெஹிக்கிளோட டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆகும். ஏஎம்டி டெக்னாலஜியில் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இந்த இன்ஜின் வருது. இந்த இன்ஜின் கொடுக்கக்கூடிய மைலேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23.84 கிலோமீட்டர் பெர் லிட்டர் இந்த மைலேஜ் கொடுக்குது. இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய கார்ல இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காரா இந்த டாடா டியாகோ இருக்குது. இந்த இன்ஜின் எந்த நார்ம்ஸ்ல வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்தியன் ஸ்டாண்டர்ட் கொடுத்திருக்கக்கூடிய அதே BS6 ரேட்டட் நார்ம்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அது கண்டிப்பா வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த டாடா டியாகோட இந்த இன்ஜின் கொடுக்கக்கூடிய டாப் ஸ்பீடுங்கிறது 150 கிலோமீட்டர் பெர் ஹவர் உங்களுக்கு டாப் ஸ்பீடும் கொடுத்திருக்காங்க. இதுவும் கண்டிப்பா ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்து மிக முக்கியமா பார்க்க வேண்டிய இந்த பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட் காரான டாடா டியாகோவில் என்னென்ன கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பவர் ஸ்டியரிங் வருது, பவர் விண்டோஸ் முன்னாலையும் பின்னாலையும் கொடுத்திருக்காங்க. குறிப்பா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்க, லோ ஃபியூல் லைட் வார்னிங் வருது, அக்சசரி பவர் அவுட்லெட் ஒன்று கொடுத்திருக்காங்க. இந்த வெஹிக்கிள் வேனிட்டி மிரர் கொடுத்திருக்காங்க. அது கண்டிப்பா இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு தேவையான ஒரு விஷயம். இனி பின்பக்கத்தில் உட்கார்ந்திருக்க ஹெட்ரஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ஹெட்ரஸ் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் கூட. கப் ஹோல்டர்ஸ் முன்னால மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சீட் லம்பர் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு லாங் ஜர்னி போகும்போது நமக்கு முதுகு தண்டுக்கு ஒரு ஏதுவான ஒரு சப்போர்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால இது லாங் ஜர்னிக்கு கண்டிப்பா உந்த ஒரு நல்ல சீட்டிங்கும் இந்த வெஹிக்கிள் கொடுத்திருக்காங்க. மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீல் கொடுத்திருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இதில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. இந்த மல்டி ஃபங்க்ஷனுங்கிறது உங்களை ஆடியோ கண்ட்ரோல்ஸ் அட்டன் பண்ணுறது, இல்லை வால்யூம் குறைக்கிறது கூட்டுறது, இப்படிப்பட்ட சுவிட்சஸ் எல்லாமே வந்து ஸ்டியரிங் வீலில் மவுண்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம்னு சொல்லிக்கலாம். இந்த ரியர் பார்க்கிங் சென்சார் கொடுத்திருக்காங்க. இதனுடைய செகண்ட் ரோ சீட்டை வந்து உங்களால் பெஞ்ச் டைப்ல ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். இனி க்ளவ் பாக்ஸ் வந்து கூல்டு க்ளவ் பாக்ஸாக கொடுத்திருக்கிறது கண்டிப்பாக இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயமும் கூட. இனி பாட்டில் ஹோல்டர்ஸ் முன்னாலையும் பின்னாலையும் கொடுத்திருக்காங்க. வாய்ஸ் கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்க. USB சார்ஜர் முன்னால மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் கொடுத்திருக்காங்க. ஏர் கண்டிஷனர் வித் ஹீட்டர் வருது. அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் கொடுத்திருக்காங்க. கீலெஸ் என்ட்ரி கொடுத்திருக்காங்க. அது இன்னைக்குள்ள காலகட்டத்தில் எல்லா யங்ஸ்டர்ஸும் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு விஷயம். அது இந்த வெஹிக்கிள் கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 7 இன்ச்ல இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. இது 4 ஸ்பீக்கர் வருது, 4 டியூட்டர் வருது. இதோட ஆடியோ சிஸ்டம் வந்து ஹார்மன் இன்ஜினியரிங் பண்ணிருக்காங்க. ஸோ பெர்ஃபெக்டான ஒரு மியூசிக் சிஸ்டம் இந்த வெஹிக்கிள் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். அது இந்த ஒரு செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற எல்லா காருக்கும் டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மியூசிக் சிஸ்டமா இந்த வெஹிக்கிள் கொடுத்திருக்கிறது கண்டிப்பா வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மியூசிக் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ
ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. USB இருக்கு, ஆக்ஸ் இன்புட்டும் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் இருக்கு. இனி டேக்கோ மீட்டர் வருது, எலக்ட்ரானிக் மல்டி ட்ரிப் மீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிள் நீங்க டாப் வியூ எடுத்தா கூட உங்களுக்கு வந்து லெதர் ஷீட் கிடையாது, அதே நேரத்தில் ஃபேப்ரிக் அப்போல்சரியில் சீட்டிங் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் கிளாக் கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. டிரைவருடைய சீட்டை உங்களுடைய ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், ரீக்ளைன் பண்ணிக்க முடியும். இது வந்து டிரைவருக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக ஒரு லாங் ஜர்னி ஓட்டுறதுக்கு ஏதோ ஒரு விஷயமா இருக்கும். இனி அட்ஜஸ்டபிள் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ப்ரொஜெக்டர் டைப்ல கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஃபோக் லைட்ஸை பொறுத்த வரைக்கும் முன்பக்கத்தில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர பின்னால ஃபோக் லைட்ஸ் கிடையாது. இனி இதனுடைய சைட் மிரர்ஸை நீங்க பவரால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பா நீங்க வண்டிக்கு உள்ளாலே இருந்துகிட்டு சைட் மிரர்ஸை உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுங்கிறது ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. எலக்ட்ரிக்கலி ஃபோல்டட் வார்வியமா இந்த சைட் மிரர்ஸை கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு பாராட்டத்தக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இனி பின்பக்க விண்டோவில் வந்து உங்களுக்கு வைப்பர், வாஷர், டீஃபோகர் மூணையுமே கொடுத்துருக்காங்க. அது இந்த செக்மெண்ட்ல கண்டிப்பா ஒரு தனித்துவத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு பவர் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இதனுடைய கிளாஸ் எல்லாமே டிண்ட் பண்ணி கொடுத்துருக்கிறது கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான விஷயம். இனி பின்பக்கத்தில் ஒரு ஸ்டைலிஷ் லுக் கொடுக்கிறதுக்காகவே ரியர் ஸ்பாய்லர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இனி டேன் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஓஆர்எம் சைட் மிரர்ஸ்ல இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்கிறது இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு ஸ்போர்ட்டி லுக் வந்து எடுத்து கொடுக்குது. குரோம் கிரில் கொடுத்துருக்காங்க, குரோம் கார்னிஷ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லுக் வந்து எடுத்து கொடுக்குதுன்னு சொல்லிக்கலாம். இந்த வெஹிக்கிளோட ஹெட்லாம்ப்ஸ் வந்து ப்ரொஜெக்டர் டைப்ல கொடுத்துருக்கிறது கண்டிப்பா பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இனி இதில் வந்து அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அலாய் வீல்ஸ் 15 இன்ச்சில் கொடுத்துருக்கிறது கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு விஷயம் நம்ம சொல்லிக்க முடியும். அடுத்து மிக முக்கியமான செக்மெண்ட்ங்கிறது சேஃப்டி. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு கார் புதுசாக சூஸ் பண்ண போறோம்னாலும் இல்ல செகண்ட் ஹேண்ட்ல நீங்க வாங்க போறீங்கனாலும் கண்டிப்பா சேஃப்டியை பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா சேஃப்டி தான் எப்பவுமே மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நம்மள பல பேர் ஒரு வண்டி எடுக்கும்போது சேஃப்டியை ரொம்ப பார்க்க மாட்டோம். இந்த வண்டியோட எக்ஸ்ட்ரா லுக் எப்படி இருக்கு, உள்ளோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு தான் பார்க்குறோம். ஸோ அதை தவிர்த்துட்டு முதல்ல நீங்க வண்டியோட சேஃப்டி என்னவா இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் என்னென்ன சேஃப்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் லாக்கிங் கொடுத்துருக்காங்க, பவர் டோர் லாக் இருக்கு, சைல்ட் சேஃப்டி லாக் கொடுத்துருக்காங்க, டியூவல் ஏர்பேக் வருது, டே நைட் ரியர் வியூ மிரர் வருது, பின்பக்கத்தில் சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சீட் பெல்ட்டுக்கெல்லாம் வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. டூர் அஜார் வார்னிங் கொடுத்துருக்காங்க, அதாவது டூர் ஓப்பன் இருந்துச்சுன்னா இண்டிகேஷன் இமீடியட்டாக வந்துடும். சைட் இம்பேக்ட் பீம் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் இம்பேக்ட் பீமும் இருக்குது, அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வருது, இன்ஜின் இம்மோபலைசர் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய கீழே இருக்கக்கூடிய கோடும் இன்ஜின் கோடு மேட்ச் ஆச்சுனா மட்டும் தான் இந்த வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகும், அது இல்லைனா இந்த வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகாது. கிராஷ் சென்சார் கொடுத்துருக்காங்க, இதோட ஃபியூல் டேங்க் வண்டியோட சென்டரில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க, இன்ஜின் செக் வார்னிங் இருக்கு, எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, மிக முக்கியமாக கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ஃபாலோ மீ ஹோம் ஹெட்லாம்ப்ஸ். இன்னைக்கு வரக்கூடிய மேக்ஸிமம் பிரீமியம் வெஹிக்கிள்ஸ் தான் இது வருது, பட் இந்த வெஹிக்கிள் இதில் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஒரு பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். பின்பக்கத்தில் கேமரா கொடுத்துருக்காங்க, ஆன்டி தெஃப்ட் டிவைஸ் கொடுத்துருக்கு, ஸ்பீட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, ஆன்டி தெஃப்ட் அலாம் இந்த வெஹிக்கிள் கிடையாது உங்களுக்கு, ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆவரேஜாக ஒரு 10 to 15 km ஸ்பீடில் நீங்கள் வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் மேனுவலாக உங்களுடைய டோரை லாக் பண்ணாலும் இந்த வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். இது கண்டிப்பாக மிகவும் முக்கியமான சேஃப்டி ஆஸ்பெக்டும் கூட. நீ ப்ரீ டென்ஷன் அண்ட் ஃபோர்ஸ் லிமிட்டட் சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க, இது மிக முக்கியமான அற்புதமான ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட், அது இந்த வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. இம்பாக்ட் சென்சிங் ஆட்டோ டோர் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க, அதாவது எங்கேயாவது உங்கள் வண்டி இப்போ இம்பாக்டாக இடிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டோர் எல்லாமே அன்லாக் ஆயிரும். ஸோ ஓவராலாக இன்னைக்கு காலகட்டத்துக்கு தேவையான மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸான சேஃப்டியையும் எடுத்து இந்த வெஹிக்கிள் உற்பத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்து மிக முக்கியமாக சேஃப்டியில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் என்காப் டெஸ்ட்டில் ஒவ்வொரு கார் கம்பெனியும் பயந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் டாடா தன்னுடைய எல்லா வண்டிகளையுமே இந்த ஒரு குளோபல் என்காப் டெஸ்ட்டில் உட்படுத்தினாங்க. அதில் டியாகோவும் ஒன்று. டியாகோ பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இருந்தாலும் இந்த டாடா டியாகோ 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு வெஹிக்கிள். ஸோ மக்கள் யாராக இருந்தாலும் வண்டி எடுக்கும்போது இந்த ஸ்டார் ரேட்டிங்கை கணக்கில் எடுத்துக்கிடுங்க. ஸோ டாடா டியாகோ பொறுத்த வரைக்கும் சேஃப்டியில் 100% சேஃபான ஒரு வெஹிக்கிள் தான் நம்ம இந்தியன் மக்களுக்கு. டாட்டானுடைய எந்த ஒரு கார் எடுத்தாலுமே இல்லை டாட்டானுடைய எந்த ஒரு வாகனம் எடுத்தாலுமே அதில் சேஃப்டிங்கிறது ஒரு பிரீமியமான விஷயமா இருக்கும். அதை இப்போ டாடா டியாகோ உற்பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கு நமக்கு டாட்டாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். ஸோ இந்த டாடா டியாகோ காரை நீங்கள் யாராவது எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சேஃப்டிக்காகவே இந்த வெஹிக்கிளை உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். அது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கு. இந்த டாடா டியாகோ காரில் எத்தனை கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லோ, ப்ளூ, ரெட், ஒயிட், சில்வர், கிரே இப்படின்னு உங்களுக்கு 6 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் என்னோட பேனட் அழகாவே கொடுத்துருக்காங்க. இதில் ரன் ஆகக்கூடிய 2 கேரக்டர் லைன் பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கு. இந்த பேனட்டுக்கு கீழே கொடுத்துருக்கூடிய கிரில்லுங்கிறது டோட்டலாகவே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைலை ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி நிற்கக்கூடிய ஒரு கிரில்லாக கொடுத்துருக்காங்க. இந்த கிரில்ல அரேஞ்ச் பண்ணிருக்கக்கூடிய குரோமியம் பேட்ச் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு. இந்த கிரிலுக்கு 2 எண்ட்லையுமே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஹெட்லாம்ப்ஸுடைய பிளேசிங் பார்க்கறதுக்கும் அதனுடைய இன்ஜினியரிங் லுக் பார்க்கறதுக்கும் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த கிரிலுக்கு கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஏர் டேம், அந்த ஏர் டேம் பம்பரில் இன்டகிரேட் பண்ணிருக்கக்கூடிய விதம் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. இது இந்த பம்பர்ல பார்த்தீங்கன்னா 2 அழகான ஹவுசிங் கொடுத்து அந்த ஹவுசிங்ல ஃபோக் லாம்ப்ஸ் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க.
அது அட்டகாசமான லுக் இந்த வெஹிக்கிளுக்கு எடுத்து கொடுக்குது. சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கா பெர்ஃபெக்டான ஒரு வெஹிக்கிளுக்கு உண்டான லுக்கை எடுத்து கொடுத்துருக்காங்க. இதில் குறிப்பாக இதனுடைய அலாய் வீல்ஸை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு. இந்த அலாய் வீல்ஸை தொடர்ந்து இதில் வந்து வீல் ஆர்ச்சஸ் கொடுத்துருக்காது. இந்த வெஹிக்கிளுக்கு உண்டான ஒரு போல்டர் லுக் வந்து எடுத்து கொடுக்குன்னு சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சைட் ப்ரொஃபைல 2 கேரக்டர் லைன் ரன் ஆகுது. அது இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு ஆஸ்தட்டிக் லுக்கை வந்து எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஏபிசி பில்லர்ஸ் பார்க்கறதுக்கும் அவ்வளோ போல்டரான லுக்கை வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இதனுடைய பிரேக் லாம்ப்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பாய்லர் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு. டெயில் டோர் பார்க்கறதுக்கும் ரொம்ப அட்டகாசம் கொடுத்துருக்காங்க. பின்பக்க பம்பரும் ஒரு டஃப் லுக்கை கொடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜைசிங் பம்பரா இருக்கு. ஸோ ஓவரால் இதனுடைய எக்ஸ்டீரியர் லுக்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பிரீமியம் ஹேஷ்பேக்ல இருக்கக்கூடிய மற்ற எல்லா காருக்குமே ஒரு டஃப் காம்பனன்ட் கொடுக்கக்கூடிய அவ்வளோ எந்தூசியாசமான ஒரு லுக்கை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கூல்டான ஒரு இன்டீரியர் லுக்கை வந்து இந்த வெஹிக்கிள் எடுத்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக என்னோட ஸ்டியரிங் வீலை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்போக் ஸ்டியரிங் வீல் வருது. அதிலே உங்களுக்கு மல்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் விஷயம். இந்த வெஹிக்கிளோட இன்டீரியர் டேஷ்போர்ட் ப்ரொஃபைல் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கு. என்னோட ஏசி வென்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், அந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டத்துக்கு கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், அது கீழே இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், அதை கண்டினியூ பண்ணி வரக்கூடிய கியர் லிவர் அப்படின்னு ஓவராலாக பக்காவான ஒரு ப்ரொஃபைல் செட்டப் வந்து இந்த வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட்டாக இருக்கட்டும், இல்லை கோ டிரைவர் சீட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே கேப்டன் சீட்ஸாக இருக்கிறதும், அது உங்களுக்கு ஃபேப்ரிக்கில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கூடிய விதம், அதில் கொடுத்துருக்க டிசைன் ஆஸ்பெக்ட்ஸும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு ஹக்கியான சீட்டாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக டை சப்போர்ட், ஷோல்டர் சப்போர்ட் ரெண்டுமே பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க அந்த சீட்டில். இனி பின்பக்க சீட்டுங்கிறது அவ்வளோ பெரிய கம்ஃபர்ட் இல்லைனாலும் இந்த செக்மெண்ட்டுக்கு தேவையான கம்ஃபர்ட் வந்து அழகாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். பூட் வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பூட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸோட இந்த பூட்டை கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ஓவரால் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் காம்படிட்டரில் பக்காவான பெர்ஃபெக்டான ஒரு எந்தூசியாசம் லுக்கையும் அதில் தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் உட்புத்தி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு காராக இருக்குது. நம்ம கொடுக்கக்கூடிய காசு கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு காராக தான் இந்த கார் இருக்குங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. ஸோ உங்களை யாராவது டாட்டானுடைய காரை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷனில் ஒரு டவுட் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டவுட் ஆக வேண்டிய தேவையே கிடையாது. பெர்ஃபெக்டான கார், டேரக்டாக நீங்கள் அந்த காரை சூஸ் பண்ணிக்கலாம். இதோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் டாட்டானுடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெட்ரோல் இன்ஜின். ஸோ தைரியமாக போய் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களோட அன்பின் விவேக். தேங்க்யூ.